ஹலோ கோச், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைன் அப்படிங்கிற அனிமியில் ஃபஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்தவங்க எனக்கு கமெண்ட் செக்கில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கனி போட்டு வச்சுக்கணும், மறக்காம பெல்லைக்கான பண்ணி வச்சுருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராண்ட்பா அண்ட் கிராண்ட்மா ட்ரூ யூத் அகைன் எபிசோட் 1. முன்ன அப்படின்னா தாத்தாவும் பாட்டி அவங்களோட ஆப்பிள் தோட்டத்தில் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க, விவசாயம் பார்த்துக்கிட்டு. ஸோ அப்போ தாத்தாவை கேட்குற பாட்டிக்கிட்டே, உனக்கு ஏதாச்சும் ஆசை ஏதாச்சும் இருக்கா கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பாட்டியை சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பெரிய ஆசை எதுவுமே இல்லை, நான் வந்து உங்களோட எப்படி சந்தோஷமாக பேசிட்டு வந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்போ தாத்தாவை மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அதை வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆனப்போ இவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தனால இவங்க ஹனிமூனுக்கு கூட போகலை. ஸோ அதனால் திரும்ப ஒரு சான்ஸ் கிடைச்சா போய் ஆகணும் அப்படிங்கிற மட்டும் தாத்தா நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்போ வந்து அவங்க கல்யாணம் ஆனப்போ அடுத்த ஆப்பிள் மரத்துக்கிட்ட வந்திருக்காங்க. இந்த ஆப்பிள் மரம் வந்து ஒரு புயலில் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டி ஒரு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு தாத்தா கேட்க, அங்கே காமிக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பிள் இருக்குது. ஸோ அதை 2 பேரும் வீட்டுக்கு எடுத்து வந்து சாப்பிட்டுறாங்க. ஸோ அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. அப்போ தாத்தாவுக்கு சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிட்டு போய் மூஞ்சியை கழுவலான்னு போய் பார்த்தா தாத்தா கண் கலங்குறாரு. என்னன்னு பார்த்தா தாத்தா பழைய பூத்து மாட்டம் இருந்தது, இப்போ ஒரு யூத்தாக மாறிட்டார். தாத்தா அந்த ஷாக்கில் அப்படியே கிராண்ட்மான்னு கத்திக்கிட்டு போய் பாட்டியை பார்த்தா பாட்டி பழைய பூத்து மாட்டம் இருந்தது, அழகான ஒரு யூத்தாக மாறி போச்சு. அதை பார்த்து நம்ம தாத்தா உடனே பிடிச்சி, நம்ம உடனே இப்போ ஹனிமூனுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுறாரு. ஸோ சாயந்தரமே அவங்க பேத்தி மினோவும் வந்துட்டாங்க. ஸோ மினோவும் வந்துட்டு தாத்தா பாட்டி எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்புறம் அங்கிட்டு பார்த்துட்டு தாத்தா பாட்டி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்து சரியான ஷாக் ஆகிடுறா. அப்போ தாத்தாவை சொல்கிறாரு, எப்படிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாட்டி நல்லா இருக்கியா மினோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகேப்பா நான் தான் போவோம் பாட்டி அப்படின்னு சொன்னோடனே மினோ சரியான ஷாக் ஆகிடுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸை அவங்க தொலைஞ்சு போன மாட்டமே ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் உட்கார வச்சு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, மினோவும் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, தாத்தா ரொம்பவே அழகாக இருக்காரு, பேசாட்டு நான் என்னோட கூட்டு போய்ட்டுமா அப்படின்னு ஒரு சொல்ல. அப்போ பாட்டிக்கா அதுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மினோவும் அவங்க இப்போ அப்பாவோட வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த நடந்தார பேசிகிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பாவை கேட்குறாரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்புறம் ஃப்ளாஷ்பேக் சீன் போகுது. அதாவது இந்த மாடலுக்கான புக்கு இதெல்லாம் இருக்கும்ல மேகசினில், ஸோ அதை நம்ம தாத்தா மட்டும் போஸை கொடுக்க சொல்லி சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அங்கிட்டிருந்து கட் பண்ணி இங்கே இருக்கிற தாத்தாங்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க வந்து எப்படி எங்கேஜ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத. அது மட்டுமே இல்லாமல் இவனுக்கு லைட்டாக பொறாமை இருக்குது போல். ஏன்னா நம்ம தாத்தா அங்கே குறி வச்சு அடிக்கலான்னு பார்க்க, அப்போ அங்கே பின்னாடி இருக்க பாட்டிங்கெல்லாம் நம்ம தாத்தாவை பார்த்து ஜொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் நம்ம தாத்தாவிட்ட வந்து அதுங்களாம் வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்து இவருக்கு லைட்டாக பொறாமையாது போல். ஸோ அதை பற்றி அவருக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டியை வந்து காஃபியோ டீயோ கொடுக்குறாங்க. ஸோ அதை அவங்களும் அந்த தாத்தாக்களும் வாங்கிட்டு நம்ம பாட்டியை பார்த்து அவனுங்க சொல்லி ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு தாத்தா கை தவறி சட்டை மேலே போட்டு பாட்டியை அதை தொடச்சி விட்றாங்க. தொடச்சி விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை இருக்க போய் பார்க்குறேன்னு போக, அப்போ அந்த தாத்தாவை சொல்கிறாரு, எப்போ அவளை போக வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு நம்ம தாத்தா இருந்திருப்பார்ல, ஸோ அதாவது தாத்தாவாக இருக்கும்போது அவங்க பையன் வந்து கேட்டிருப்பான். ஸோ இப்போ அங்கேருந்தா கண்டினியூ ஆகுது. அப்போ வந்து அவங்க பையனை சொல்கிறான், நீங்கள் வந்து எங்களோட வந்துடுங்க இந்த வீட்டெல்லாம் விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தாத்தாவோ இல்லை என்னால் வர முடியாது, எங்கள் ஃபேமிலி வந்து காலங்காலமாக விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இந்த பழைய வீட்டில் தான் இருந்தாங்க, என்னால் இதை விட்டுலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு கேட்டுல சண்டை பயமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ பாட்டியும் அவங்க மருமகிட்ட சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்களோட வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ பாட்டியை சொல்கிறாங்க, இல்லை என்னால் வர முடியாது, தாத்தா எங்கே இருக்காதோ ஸோ அங்கே தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்னு மட்டும் பாட்டி சொல்லிடுறாங்க. அவங்க மருமகளுக்கு கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து அடுத்த நாள் அவங்க மருமகளும் அவங்க வீட்டுக்கு வரா. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து தாத்தா பாட்டியை கூப்பிட்டு வந்து தாத்தாவை பார்த்துட்டு சரியாக ஷாக் ஆகிடுறா. அப்போ தாத்தாவை நடந்தாலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரா. ஸோ அதை கேட்டு அவளும் அங்கே வெளியே போயிட்டு சரியாக வெக்கப்படுறான். ஏன்னா தாத்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ அதனால தான் ரொம்ப வெக்கப்பட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறா. அப்போ அவங்க பையனை வந்து பார்த்துட்டு சரியாக ஷாக் ஆகிடுறான். இன்னொன்று நேரத்தே சொன்னால், நான் தான் நம்பாமல் இருந்தேன், ஆனால் அது இந்தளவுக்கு ஒரு சீரியஸாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மட்டும் அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ தாத்தா வந்து நடந்ததை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன்
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மினோவும் சொல்கிறா, நம்ம ஏன் தாத்தா வந்து கூடவே கூட்டு போயிடக்கூடாது, ஏன்னா இது அவர் அவ்வளோ அழகாக இருக்கார் அப்படிங்கிற மட்டும் சொல்ல, அப்போ அவங்க மருமகளோ இல்லை முடியாது அப்படிங்கிற மட்டும் மினோவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மினோவோ இல்லை கூட்டிகிட்டு போயிடலாம் சொல்ல, அப்போ அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தாத்தா அட ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க, தாத்தா கண்ணை நம்ம பாட்டியை போட்டு பழுத்து போச்சு, தேவையில்லாமல் தாத்தா தான் வந்து பலியாடாயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சாரி சொல்லிட்டு கிளம்ப, அப்போ நம்ம பாட்டியும் அவங்க பையனை கூப்பிட்டு தலையில் தட்டி கொடுக்குறாங்க. சின்ன வயசில் உனக்கு இப்படி பண்ணால் ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு தட்டி கொடுக்க, அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு நான் திரும்ப வரேன் அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஸோ அதுக்கப்புறம் மினோவை வந்துட்டு இல்லை எனக்கு அப்படி மாட பண்ணுங்க அப்படிங்கிற மாட்ட சொல்ல, அப்போ நம்ம பாட்டியும் பண்ணவும், அப்போ அவங்க பையனும் எப்போ லேட் ஆச்சுப்பா ப்ளீஸ் கொஞ்சம் டக்குன்னு தான் வாங்கலை அப்படிங்கிற மாட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. தாத்தாவுக்கு பாட்டி சும்மா அந்த மாட்ட லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கிட்டு இருந்து ஒரு இடத்துலையே சில தாத்தாங்க உட்காந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜெயிச்சதே இல்லை, ஆனால் இந்த தடவை ஜெயிச்சாகணும், ஆனால் இங்கே வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே இல்லாம மட்டும் யார்ட்டுமே இல்லையே அப்படிங்கிற மாட்டோம். அவங்களாம் ரொம்ப சோக தாழ்ந்து போகும்போது அப்போது ஒரு தாத்தாவை வந்துட்டு நம்ம தாத்தாவை கோத்து விட்டுறாரு. ஸோ நம்ம தாத்தாவை பார்த்த அவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்த்த உடனே எல்லோரும் கடவுள் மட்டும் வணங்க ஆரம்பிச்சிடறானுங்க. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மட்டும் கேட்க, அப்போ அந்த தாத்தாவை சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம சார்பாக நீ தான் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்ல, என்ன சொல்கிற அப்படிங்கிற மட்டும் சொல்கிறாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. அதான் அந்த தாத்தா இருக்கார்ல, நம்ம தாத்தா கிட்ட வந்துட்டு சும்மா வாப்பா போய் டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து இப்படி கோத்து விட்டாரு. ஸோ இப்போ அதுக்கடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கிற டே அன்றைக்கி தான் காமிக்கிறாங்க. இப்போது ஒரு வயசான ஒருத்தன் அவன் பேர பசங்களை கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னப்பா நீங்கள் வந்து இன்றைக்கி தோற்க தான் போகிறீங்க போல், உங்களோட எல்லாமே 50 வயசுக்கு மேலே தானே இருக்கானுங்க, என்ன தோற்று போகிறதா வந்துருக்கீங்களா அப்படிங்கிற கூட அவ்வளோ பேசிகிட்டு இருக்கு. அப்போ அவனுங்க பேரன்னு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கானுங்க. எது இந்த கல்டு கட்டிங்களோட நாங்கள் போட்டி போடணும், அப்புறம் இன்னொரு பேர் என்ன சொல்கிறேன், எங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் அசால்ட்டாக ஜெயிச்சோம் அப்படிங்கிற மட்டும் அவனுங்களாம் பேசிகிட்டு இருக்க. அப்போ அங்கே இருக்க ஒரு தாத்தாவை சொல்கிறாரு, இந்த தடவை அது நடக்க போகிறதில்ல, ஏன்னா சைட்டோட ஃபேமிலி வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்ல, அப்போ அங்கே இருக்கிற ஒரு தாத்தாவை சொல்கிறாரு, எப்பா அவங்க 2 பேத்துக்கு ரொம்ப வயசாகி போச்சு, அவங்க எப்படி இதில் கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம தாத்தா பாட்டி பின்னாடி வந்துட்டு, ஹலோ எப்படி இருக்கீங்க, நாங்கள் தான் சைட்டோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வர எல்லோரும் சரியாக ஷாக் ஆகிடுறானுங்க. ஸோ அவங்ககிட்டே நடந்ததை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோ நான் எங்கள் பக்கம் தான்டா வெற்றி அப்படிங்கிற கூட காமிக்கிறாடுங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து போட்டி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம தாத்தா சைடு இருக்கானுங்களா, ஸோ அங்கே இருக்க எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நம்ம தாத்தா தான் இழுத்து பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இதில் இப்படிலாம் போனால் வேலைக்கு ஆகுது அப்படிங்கிற மட்டும் நம்ம தாத்தா முக்கிய இழுத்துக்கிட்டு பார்க்க, அப்போ அங்கிட்டு பார்த்தா என்னடா நடக்குது அப்படிங்கிற மட்டும் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம பாட்டிக்கிட்ட வந்து ஒரு தாத்தா வந்துட்டு அந்த சியர் பண்ணுவாங்களே, ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மட்டும் சொல்ல, இல்லை முடியாதுங்க வேணாங்க, அவர் ஜெயிக்கணும்னா நீங்கள் சியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மட்டும் சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்துருவோம். அப்போ பாட்டியோ கமான் உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவை பூஸ்டப் ஆகிட்டு ஒரே இழுத்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்டியோ எப்பா நல்ல வேலைக்கு ஒரு வேளை நான் சியர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதாவது ரிலே ரேஸ் நடக்குது, அதாவது காலை கட்டிகிட்டு ஓடுறோம். ஸோ அந்த ரிலே ரேஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் ஓடிட்டு இருக்கும்போது சொல்கிறானுங்க, டேய் நான் எங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ட்ரெயினிங் இருக்குது, அது மட்டுமே இல்லை எங்கள் அண்ணன் தம்பிடா, ஸோ அதனால் எனக்கு பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விசாரிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவனுங்க கூட்டு வந்தால தாத்தா நாங்கள் தான் இந்த தடவை ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் இந்த வருஷம் கப் அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மட்டும் அந்த தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டிகிட்ட வந்து 2 வயசான தாத்தா பாட்டி வந்து கொடுத்தோம். அவ்வளோதான் நம்ம தாத்தா பாட்டி சும்மா அந்த மாட்டம் கோஆர்டினேஷனில் ஓடுறாங்க. ஏன்னா அதுக்கான காரணம் வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்ம பாட்டியோட ஸ்பீடுக்கு ஏற்ற கூட நம்ம தாத்தாவோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம தாத்தாவை சொல்கிறாரு, டே உங்களுக்கு 10 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் என் ஒய்ஃபோட எனக்கு லைஃப் மொத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரி ஓடி கரெக்டாக போய் ஜெயிச்சிடுறாங்க. அவனுங்களும் ஓடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துடுறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா போட்டியிலுமே சும்மா அந்த மாதிரி எந்த மாதிரி சும்மா கலக்கிட்டு இருக்காங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும். ஸோ அப்புறம் அந்த போட்டியெல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிடும்போது அந்த பேர பசங்களோட அந்த தாத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பேர பசங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளால ஒரு வயசான தாத்தா பாட்டியை கூட தோக்கடிக்க முடியல, நம்ம எப்படி இப்போ அடுத்த பெரிய போட்டிலாம் போய் கலந்துக்கிட்டு ஜெயிப்போம் அப்படின்னு மட்டும் அவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தாத்தாவுக்கும் சரியான காண்டாகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அதுக்கான காரணம் என்ன பின்னாடி சொல்கிறேன், நம்ம தாத்தா மேலே சரியான காண்டாகிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அப்போ அவங்க பேர பசங்களை பார்த்து பசங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களால் அடுத்த தடவை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மட்டும் சொல்லி ஆறுதல்படுத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம பாட்டியை வந்துட்டு எப்படி இருக்கீங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு சாப்பாடை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம்
ஏன் அவங்க வந்து சாப்பாடு குடுக்குறாங்கன்னு கேட்கவும், அப்ப தான் சொல்றானுங்க, அதாவது தாத்தாவுக்கு வந்து இருக்கிற மொத்த பேரும் சும்மா சாப்பாடு அள்ளி அள்ளி வாரிச்சிருக்கானுங்க. ஸோ அதனால வந்து தாத்தாவால சாப்பிட முடியல. ஸோ அதனால தான் கொண்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப பாட்டியே சொல்றாங்க, "உங்க பேர பசங்க வந்து உங்கள மாட்டமே இருக்காங்க. நீங்க எப்படி என்ட்ட வந்து சின்ன வயசுல ப்ரொப்போஸ் பண்ணீங்களோ, ஸோ அதே மாரி தான் இவங்க வந்து விடாமுயற்சியோட இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பதான் அவங்க பேர பசங்கலாம் சரியான ஷாக் ஆயிருது. ஏன்னா, இவங்க ப்ரொப்போசல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல தான் இவங்கள தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன போட்டியில கூட கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா மேல சரியான காண்டாகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பாட்டிய போகும்போது, "பசங்கலாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களால அடுத்த தடவ ஜெயிக்க முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டிய போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாரி காமிக்கிறானுங்க. அப்போ சோட்டோவ வந்துருக்கான். "என்ன எதுக்கு என் தாத்தா அனுப்பிச்சு விட்டாரு?" அப்படிங்கிற மாரி ஃப்ளாஷ்பேக் போகுது. அதாவது அவங்க அவங்க வந்து அன்னைக்கு சாப்பிட குடுத்துருப்பாங்கள்ல அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல. ஸோ அதனால "நீ இன்னைக்கு போய் குடுத்துட்டு வா" அப்படிங்கிற மாரி அவங்க தாத்தா வந்து இந்த தாத்தா நம்ம தாத்தா பாட்டிகிட்ட குடுக்கறதுக்காக அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ அவனும் வந்து காலிங் பெல் அடிக்க, அப்போ வந்து பார்த்தா அவங்க பேத்தி மினோதா தொறக்குறா. ஸோ அப்போ வந்து "ஏய் சோட்டா நீ என்ன இங்க பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்போ நம்ம சோட்டாவ சொல்றான், "இல்ல இது வந்து என் கிராண்ட்பா வந்து உங்க தாத்தா பாட்டிகிட்ட குடுக்க சொல்லி குடுத்து விட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுக்கு மினோவா சொல்றா, "சாரிப்பா அவங்க வந்து எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. சரி வா வந்து உள்ள உட்காரு. அவங்க வந்தோனே குடுத்துட்டு போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கூட கூட்டு போய் உள்ள உட்கார வைக்கிறா. ஆனா நம்ம சோட்டோவுக்கு தான் சரியான வெக்கம் தாங்க முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறாங்க. அதே நேரத்தில இவ தான் கிளாஸ்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு பக்கத்துல நான் கூட உட்காந்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாட்டம் அவனும் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மினோவோட உட்காந்துட்டு இருக்கவும், ஸோ அப்போ உடனே கவனத்த திசை திருப்பதுக்காக டக்குன்னு உட்காந்து ஃபோன பார்ப்போம்ன்னு பார்த்தா, அப்போ மினோவ கேட்குறேன், "என்னப்பா கேம் விளையாட போறியா? அப்போ நானும் விளையாட வரட்டுமா?" அப்படிங்கிற மாட்டம் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அப்படியே அங்கிட்டிருந்து சைடு வழியா நம்ம பாட்டி அதுக்கப்புறம் அவங்களோட அம்மாவ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு ஒருவேளை 2 பேரும் லவ் பண்ணுவானுங்களோ, பண்ணாம இருப்பாங்களோ அப்படிங்கிற மாட்டம் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தாத்தாவ பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் பேசிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம தாத்தா உள்ள வந்துட்டாரு. நம்ம தாத்தா, பாட்டி எல்லாருமே. ஸோ அப்போ உள்ள வந்துட்டு நம்ம சோட்டாவோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்புறம் சோட்டாவும் நினைக்கிறான், தாத்தா நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. உண்மையிலே நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே அங்கிட்டு சைடுல திரும்புனா அப்புட்னா, அவங்க பாட்டி அப்புறம் அவங்க அம்மா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவனுங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதாச்சும் ஓடிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவும் ஒழுங்கா பேசிக்கிட்டே அப்படியே நம்ம சோட்டா கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் சோட்டாவ பத்தி நம்ம மினோட்ட கேட்கவும், அப்போ மினோ வந்து நம்ம சோட்டாவ பத்தி சும்மா புகழ்ந்து தள்ளுறா. "இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப வல்லவன், படிக்கிறவன். இவன நம்பி தான் ஃபுட்பாலே கிளாஸ் நம்பிக்கிட்டு இருக்கு." அது மாட்டம் பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தாத்தாவ சோட்டாட்ட கேட்குறாரு, "எப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இருக்காங்களா?" அப்படி கேட்க வரும்போது நம்ம பாட்டி வாய புடிச்சிடுறாங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாட்டம் சோட்டாவ கேட்க, அப்போ பாட்டியும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாத்தாவோட ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான்." அப்படிங்கிற மாட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளிய நம்ம சோட்டாவும் கிளம்பலான்னு பார்க்குறான். ஸோ அப்போ தான் வந்து தாத்தா பாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கு புரியுது, இவங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், மற்றபடி எதுவும் இல்ல அப்படிங்கிற மாட்டம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் சோட்டாவ் கிளம்புனதுக்கப்புறம் மினோ ரொம்ப சோகமாகுறா. ஸோ இவன் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாட்டம் மினோ சொன்னது நம்ம தாத்தாவுக்கு மட்டும் தான் கேட்டிருக்கு. "என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்போ மினோ "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. ஸோ அப்போலாம் ஒண்ணும் இல்லையே அப்படிங்கிற மாட்டம் நம்ம தாத்தா சொல்லிடுறாரு. ஸோ மினோவுக்கு வந்து சோட்டாவ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தாத்தாவுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சோட்டாவ அவங்க தாத்தாட்ட போயிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறான். வேற ஒண்ணும் இல்ல. இது மட்டும் அதிகமா பொருள குடுத்து எனக்கு அடிக்கடி அனுப்புங்க அப்படிங்கிற மாட்டோம். ஸோ அது மினோ அவங்க தாத்தா, பாட்டி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்போ மினோவ கேட்குறா, "ஆமா தாத்தா உங்க லவ் லைஃப் எப்படி இருந்துச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்போ தாத்தாவ சொல்றாரு, "என்னப்பா இது என்னோட அப்பா வந்து எனக்கு வந்து வேற ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டாரு." அப்படின்னு மட்டும் சொல்ல, அப்போ மினோ "அப்படியா? அப்போலாம் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி அவ இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க, அப்போ தாத்தாவ சொல்றாரு, "எனக்கு வந்து வேற ஒரு அலைன்ஸ் பார்த்துட்டாரு. ஆனா நான் வந்து உங்க பாட்டிய தான் லவ் பண்றேன்னு சொன்னேன்." ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படிங்கிற மாட்டம் மினோ ஆர்வத்தோட கேட்க, அப்புறம் தாத்தா சொல்றாரு, "அப்புறம் என்ன மண்டை உடையிற அளவுக்கு 2 பேரும் சண்டைய போட்டுட்டு இருந்தோம். ஆனா உன் பாட்டி வந்து என் பக்கம் இருந்ததுனால நான் வந்து விட்டு குடுக்காம இருந்தேன். ஸோ அதனால நாங்க வந்து 2 பேருமே விட்டு குடுக்காம தான் இருந்தோம்." அப்படிங்கிற மாட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கா. மினோ ஆர்வமா கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் தாத்தாவ சொல்றாரு, "அப்பலாம் உன் பாட்டி எவ்வளோ கூலா இருந்தா தெரியுமா? எனக்கு அலைன்ஸ் பார்த்து வச்சிருந்தால பொண்ணு. ஸோ அவகிட்டயே போய் டைரக்ட்டா போயிட்டு சும்மா மிரட்டி விட்டு வந்துட்டா." அப்படிங்கிற மாட்டம் ஏத்தி விட, "அப்படியா?" அப்படிங்கிற மாட்டம் மினோவ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படிங்கிற மாட்டம் பாட்டி சும்மா சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்க வந்து 2 பேரும் ஒண்ணா லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி நம்ம தாத்தாவ சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம மினோவ கேட்குறா, "ஆமா பாட்டி நீங்க வந்து அப்பா இருந்த மாட்டமே எனக்கு என்ட்ட இப்போ வந்து பேசி காமிங்க." அப்படிங்கிற மாட்டம் சொல்ல, "ஐயோ! அதெல்லாம் வேணாமே." அப்படிங்கிற மாட்டம் சொல்ல, "அட ப்ளீஸ் பாட்டி" அப்படிங்கிற மாட்டம் சொல்ல, அப்போ நம்ம பாட்டியும் நம்ம தாத்தா இருக்கிறத யோசிச்சுட்டு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மினோவோட மூஞ்சிய புடிச்சுட்டு, மினோ அந்த கிராண்ட்பா வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம்." அப்படிங்கிற மாட்டம் நம்ம பாட்டிய சும்மா மிரட்டுற மாட்டம் சொல்ல, அப்போ மினோவ "ஐ லவ் யூ டூ பாட்டி." அப்படிங்கிற மாட்டம் சொல்லி சும்மா போட்டு கட்டி பிடிச்சிடுறா. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாட்டம்
சொல்லுவாங்க. அட சரிம்மா மீனா விடுமா விடுமா அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு எங்களுக்குள்ள முடியுது. அவ்வளோதான் கோச், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொன்று உங்களுக்கு வந்து சேரும். அதோட நீங்கள் வந்து இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்கள் எங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்குலாம் நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் ஏதாச்சும் நிறை குறை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் அதை வந்து அடுத்த வீடியோக்குள்ளே திருத்தியே பார்க்குறேன். ஸோ பாய் கோட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான ஒரு செகண்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.